ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லிவ் அண்ட் லேர்ன் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் B+3 கான்செப்டில் கேட் 2017 கேட்ட கொஷின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். In a B+3, if the search key value is 8 bytes, the block size is 512 bytes and the block pointer is 2 bytes, then the maximum order of B+3 கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, B+3யோட கீ வேல்யூ, சர்ச் கீ வேல்யூ கொடுத்துருக்காங்க, பிளாக் சைஸ் கொடுத்துருக்காங்க, பிளாக் பாயிண்டர் சைஸ் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது B+3யோட மேக்ஸிமம் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆர்டர் ஆஃப் B+3 கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் 52A, பியில் 53, சியில் 54 அண்ட் டியில் 55 கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. B+3க்கான ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள். ஆர்டர் ஆஃப் B+3 that is equal to ஆர்டர் இன்ட்டு சைஸ் ஆஃப் த பிளாக் பாயிண்டர், அதை மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் ஆர்டர் -1 இன்ட்டு சைஸ் ஆஃப் த கீ வேல்யூ. இதுதான் ஃபார்முலா. இது எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாக் சைஸ்க்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக இருக்கணும். ஸோ ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆர்டர் இன்ட்டு சைஸ் ஆஃப் த பிளாக் பாயிண்டர் ப்ளஸ் ஆர்டர் -1 இன்ட்டு சைஸ் ஆஃப் த கீ வேல்யூ, இட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிளாக் சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபார்முலா. ஸோ அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ ஆர்டரை என்ன எடுத்திருக்கோம், n இன்ட்டு சைஸ் ஆஃப் த பிளாக் பாயிண்டர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பாருங்கள். சைஸ் ஆஃப் த பிளாக் பாயிண்டர் it is 2, size of the 2 bytes கொடுத்துருந்தாங்க. அதோட block size 512 bytes, key value 8 bytes கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். size of the block pointer 2, order n -1 into size of the key value 8, block size less than or equal to 512. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2n + 8n - 8 less than or equal to 512. 8ஐயும் 2n-ஐயும் 8n-ஐயும் 2n + 8n பண்ணோம்னா 10n, 512 + 8 போணுச்சு அப்படின்னா 520 வரும். ஸோ என்னோட வேல்யூ வேணும்னா டிவைட் பண்ணணும், 520 divided by 10. ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா 52ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிம்பிள் கொஷின் தான் இது. ஸோ B+3க்கான ஃபார்முலா, ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதோட ஆன்சர் A 52. ஓகேவா. ஸோ கொடுத்துருக்கிறது B+3யோட 8 bytes உள்ள கீ வேல்யூ கொடுத்துருக்கோம், பிளாக் சைஸ் கொடுத்துருக்கோம், பிளாக் பாயிண்டர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் B+3 கேட்டிருக்காங்க. அதுக்கு டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுவும் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் B and B+3 சேர்ந்து உள்ள கான்செப்டில் கேட் 2019 கேட்ட கொஷின் பார்க்க போகிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் B+3? ஸோ அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். B+3 டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டேபிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஈச் லீஃப் நோட் ஹேஸ் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் லீஃப் நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈச் லீஃப் நோட் ஹேஸ் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் லீஃப் நோட். இது கரெக்டான ஆப்ஷன் தான். எது ஃபால்ஸ்ன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இருக்கும் B+3, எப்படி இருக்கும், கீ வேல்யூ இருக்கும், அதோட பாயிண்டர் இருக்கும், அடுத்து கீ வேல்யூ இருக்கும், அடுத்துக்கு அதுக்கான பாயிண்டர் இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் பாயிண்டர் இருக்கும், லீஃப் நோடுக்கான பாயிண்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமே அடுத்த லீஃப் நோடோட பாயிண்டர், அடுத்த லீஃப் நோடோட பாயிண்டர் எல்லாமே லிங்க் ஆகியே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கொஷினுக்கு, இந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர் தான். ஸோ பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் லீஃப் நோட், ஒரு லீஃப் நோட் அதோட அடுத்த லீஃப் நோடோட பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். பி ஆப்ஷனில் பாருங்கள். நான் லீஃப் நோட் ஹேவ் பாயிண்டர் டு டேட்டா ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் லீஃப் நோட்ஸ்னால் என்னது, இன்டர்னல் நோட்ஸ் தான் நான் லீஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம். லீஃப் நோட் கிடையாது, அதில் இன்டர்னல் நோட்ஸ் தான் நான் லீஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் அதோட டேட்டா எப்படி இருக்கும், டைப் எப்படி இருக்கும், கீ பாயிண்டர் இருக்கும், அடுத்தது கீ அதுக்கான பாயிண்டர் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ பாயிண்ட் பண்ணுது, அதோட வேல்யூ பாயிண்ட் பண்ணுதுன்னா அடுத்தது சர்ச் பண்ணுவோம். நம்ம ஏதாவது கீ வேல்யூ வச்சு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு பார்ப்போம். ஸோ லெஃப்ட் சைடு இருந்தது கீ வேல்யூவோட லெஃப்ட் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைட் சர்ச் பண்ணுவோம். இல்லை அதோட ஹையர் வேல்யூ அப்படின்னா ரைட் சைட் பாயிண்டரை வச்சு சர்ச் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக அது வந்து டேட்டா ரெக்கார்ட்ஸோட நம்மளால் என்ன பண்ணியிருக்காது, கீ வேல்யூ டேட்டா ரெக்கார்டோட பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால என்னது, நான் லீஃப் நோடுக்கு அந்த பாயிண்டர் வந்து டேட்டா ரெக்கார்ட்ஸோட பாயிண்ட் ஆகிருக்காது. ஸோ இதுதான் தப்பு. ஏன் அப்படின்னா லீஃப் நோடு தான் டேட்டா பாயிண்டரோட பாயிண்ட் பண்ணியிருக்கும்.
லீஃப் நோடோட பாயிண்டர் டேட்டா ரெக்கார்டோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ நான் லீஃப் நோடு அது கிடையாது. அடுத்து இதிலே தெரிஞ்சிருச்சு பி ஆப்ஷன் தான் ஃபால்ஸுங்கிறது. ஸோ அடுத்ததையும் பார்த்துடலாம். பி ப்ளஸ் ட்ரீ இஸ் ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீ. இது கரெக்ட் தாங்க. பி ப்ளஸ் ட்ரீ ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீ. ஏன் அப்படின்னா பி ப்ளஸ் ட்ரீயில் உள்ள நோட்ஸ் எல்லாமே அதோட லீஃப் நோட்ஸ் எல்லாமே ஒரே ஆர்டர் ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ லீஃப் நோட்ஸ் எல்லாமே லெவலை மெயின்டைன் பண்ணணும். லெவலாக ஒரே லெவலாக தான் இருக்கும். அதனால அதை ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ டி ஆப்ஷன் பாருங்கள். கீ வேல்யூ இன் ஈச் நோட் ஆர் கெப்ட் இன் த சார்ட்டட் ஆர்டர். ஸோ இண்டெக்ஸ்னு வந்துட்டாவே எப்படின்னா சார்ட்டட் ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் இண்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியும், ஈஸியாக சர்ச் பண்ணவும் முடியும். அப்போ கண்டிப்பாக கீ வேல்யூ இன் ஈச் நோட் ஆர் கெப்ட் இன் த சார்ட்டட் ஆர்டர். அது வந்து சார்ட்டட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதில் ஃபால்ஸ் ஆப்ஷன் எது அப்படின்னா பி தான். ஸோ பி ப்ளஸ் ட்ரீல நாட் கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நான் லீஃப் நோட் ஹேவ் பாயிண்டட் டு எ ரெக்கார்ட் நோட்ஸ். இது தாங்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 2 கொஷினில் இருந்தும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.